ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் உடைய கிருபை புதிதாக இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை உங்களுடைய நீதியும் தேடுங்கள், பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படியே என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிப்பேன். சேர்ந்து சொல்லுங்க, அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டறிவார்கள். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், எனக்கு ஒரு குறைவில்லை. சொல்லுங்க, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டுள்ளதை கேட்டு மகிழ்வார்கள். ஆண்டவரே, நான் இது உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொன்னது. இந்த உலகத்தின் கடைசி பரியந்தமும் நான் உங்களோடு கூட இருப்பேன், இருக்கிறேன் என்று சொன்னது. எங்களை விட்டு விலகாமல் இருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை கொஞ்சம் நினைச்சு பார்த்து நன்றி செலுத்துங்க பார்ப்போம். கடந்த நாட்களிலே இரவு ஒரு பயங்கரமான இரவு. வசனம் சொல்லுகிறபடியே இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் என்னை விலக்கி காத்ததற்காக ஸ்தோத்திரம். சொல்லுங்க, என்னை விலக்கி காத்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து பண தேவைகள் எல்லாம் கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். காலங்களுடைய கரத்தில் அல்லவா இருக்கிறது. நல்ல செய்திகளை காண முடியும், கேட்க முடியும் செய்தி உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட உங்களுடைய வார்த்தைக்காக, உங்களுடைய பிரசன்னத்துக்காக காத்திருக்கிறோம். நாங்கள் எந்த இடத்துல இதை கேட்கிறோமோ, அது வீட்டில் இருக்கலாம், வேலைத்தளத்தில் இருக்கலாம், டிராவலில் இருக்கலாம், அப்பொழுது உங்களுடைய பலமான கரம் எங்கள் மீது அமரட்டும். நீங்கள் எங்கள் அருகில் உட்கார்ந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கட்டும், உணரட்டும். நீ பேசுகிறதை நாங்கள் கேட்கும்படியான செவிகளை எங்களுக்கு திறந்து தார். இன்றைக்கு எத்தனையோ தேவைகளோடு, சூழ்நிலைகளோடு, பிரச்சனைகளோடு உங்களுடைய பிள்ளைகள் உண்மை தேடி இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிறார். அவர்களுக்கான வார்த்தை என்று புறப்பட்டு வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஊற்று தண்ணீரே, இந்த தேவ ஆவியே, ஜீவ நதியே, என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே, இந்த தேவ ஆவியே, ஜீவ நதியே, என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே, இந்த தேவ ஆவியே, ஜீவ நதியே, என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரை, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரை, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். பாருங்க, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே, எந்த தேவ ஆவியே, ஜீவ நதியே, என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே, எந்த தேவ ஆவியே, ஜீவ நதியே, என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தனே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவே. ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தாவே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவே. கனி தந்திட நான் செடி தோங்கிட, கனி தந்திட நான் செடி தோங்கிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பற்றிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே, எந்த தேவ ஆவியே, ஜீவ நதியே, என்னில் பொங்கி பொங்கி வா. திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே, இரட்சகரின் காயங்களால் வெளிப்படுதே.
தீரக்கப்பட்டதாம் இந்த சிலுவையிலே இரட்சகரின் காயங்களால் வெளிப்படுதே. பாவக்கரைகள் முற்றும் நீக்கிட, பாவக்கரைகள் முற்றும் நீக்கிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே இந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, நாங்கள் உயிரோடு இருக்க வேண்டும், நீடித்த நாட்களாக திருப்தியாக்கி உடைய ரட்சிப்பை நாங்கள் காண வேண்டும், எங்கள் கடன்கள் அடைக்கப்பட வேண்டும், எங்கள் சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளும் வாதைகளும் இப்பொழுதே நீங்களும், உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரையில் இருக்கிற எல்லா நரம்புகளும் எலும்புகளும் தசைகளும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ தேங்க்யூ லார்ட். கையை உயர்த்தும் பொழுதே ஆவியானவர் இறங்குறதை நான் பார்க்கிறேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் வருதுன்னு தெரியல. உங்க தொண்டை பகுதியிலே ஒரு அற்புதம், கழுத்து இந்த இடத்துல இடது பக்கத்திலே ஒரு வலி, அந்த வலியிலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலை, வயிற்று உபாதைகள் நீங்கிறதை நான் என் ஆவியிலே என் சரீரத்திலே உணர்கிறேன். ஓ சிறுநீரகம் அதனுடைய கிரியேட்டின் யூரியா இன்னும் நார்மலில் இருக்கிறதே, கணையங்கள் கத்த தொடுகிறதையும் நான் பார்க்கிறேன். அப்பா லிவர், சில பேருக்கு அது ஃபேட்டி லிவர் என்று சொல்லுகிறாங்க. கொஞ்ச நாள் போனால் அது ஆப்ரேஷன் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறாங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் எல்லா கட்டிகள் எல்லா உபாதைகள் இயேசுவின் நாமத்தில் குணமடைவதாக. சிலருக்கு யூட்ரஸ்ல பிரச்சனை, கருத்தரிக்க முடியல, என் ஆண்டவரால் இது முடியும். வசனம் சொல்லுகிறது, பெற செய்கிறவராகிய நான், பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான். என்னோட சேர்ந்து சொல்லணும் நீங்க. ஆண்டவரே, நீங்க சொன்னீங்களே, பெற செய்கிறவராகிய நான், பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் தடுப்பேனோ? தடுக்கவே மாட்டார். மனுஷன் தடுக்க பார்ப்பான். என் ஆண்டவர் தடைகளை தாண்டி, தடைகளை உடைத்து, இரும்பு தாட்பால்களை முறித்து, அந்தகாரத்தில் இருக்கிற குழந்தை என்னும் பொக்கிஷத்தை உங்கள் வாழ்க்கையில கொடுப்பார். அடுத்த வருஷம் உங்க மடியில ஒரு குழந்தையை வைத்து வளர்க்கிற தாயாக நீங்க மாறுவீங்க. அப்படியே அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்கிறார். விசேஷமாக இந்த காலை ஜபத்திலே நம்மோடு கூட இணைந்திருந்த ஒரு அன்பு தாயா நேற்று கர்த்தருக்குள்ளே நித்திரடைந்தாங்க. அவங்க பரலோகத்திலே கர்த்தரோடு கூட மகிழ்ச்சியாய் வாழ கர்த்தர் அவர் தமிழத்திலே சேர்த்துக்கொள்ள சித்தமானபடினாலே சேர்த்து கொண்டார். ஆனாலும் அவர் பிரிந்திருக்கிற அவருடைய கணவன், அவருடைய பிள்ளைகள், அவர் எல்லாருக்கும் ஆறுதல் கொடுப்பீரா. தாயை பிரிந்திருக்கிற அந்த குடும்பம் பாதுகாக்கப்படட்டும். அவங்க கண்ணீரெல்லாம் களிப்பாக நீர் மாற்றுவீரா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, என் பிள்ளைக்காக செபியுங்க, எங்க மருமகனுக்காக செபியுங்க, என்னுடைய மருமகளுக்காக செபியுங்க, திருமணத்திற்காக செபியுங்க என்று அநேக ஜெப குறிப்புகளை அனுப்பி கொண்டிருக்கிறார். கையை உயர்த்துறேன்னா எல்லாரும் உயர்த்துங்க. நீங்க உங்க சிநேகிதருக்காக ஜெபிக்கிற பொழுது, நீங்க நாட்டுக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் என் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். அது என்னுடைய ஆவியிலே நான் உணர்கிறேன், தினந்தோறும் உணர்கிறேன். எவ்வளவு பெரிய பாடுகள் வந்தாலும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய பாடுகளை லகுவாக மாற்றி
அது பிசாசு நம்மை வெல்ல, கொல்ல, அழிக்க வந்தாலும் கர்த்தர் ஜெயக்கொடி ஏற்றுகிறது என் கண்களிலே நான் தினந்தோறும் பார்த்து வருகிறேன். நீங்க ஜெபம் பண்ணுங்க. இப்பேற்பட்டவங்க கடன் இல்லை, வியாதி இல்லை, பலவீனத்தில், குழந்தை இல்லாம, திருமணமாக ரட்சிக்கப்பட வேண்டும், ஆலயத்திற்கு ரெகுலரா வர வேண்டும், பிள்ளைகளுடைய கல்வி, மருத்துவ படிப்பு, வேலை வாய்ப்பு, உயர்வு, வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டுக்கான எல்லா வீசாக்கள் எல்லாவற்றுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையிலே நாங்கள் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நம்ம கடந்த 2 நாட்களாக இந்த யோர்தான் நதியிலே நடந்த அற்புதங்கள், எப்படி கர்த்தர் வானத்திலிருந்து இறங்கி வந்து அற்புதங்களை செய்தார், வானத்திலிருந்து ஃப்ளோ எப்படி அனுப்பினார் என்பதெல்லாம் கூட நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆச்சரியம் என்னன்னா, முதல் நாள் நம்ம பார்த்தோம், அது திரும்ப நான் ஒரு ரீகேப் மாதிரி சின்னதா முதல் நாள் ஃபர்ஸ்ட் டே அவங்க பிரவாகித்து வருகிற யோர்தான் கரையிலே இஸ்ரவேலர்கள் நின்றார்கள். அப்பொழுது யோசுவா ஆசாரியர்களை தண்ணீரில் உள்ளங்கால் படுகிற மாதிரி நிற்க பண்ணினார். அதை கடந்து போனாங்க. கடந்து போன பிறகு அவளுக்கு கிடைத்தது என்னன்னா, நல்ல வீடு, தங்குமிடம், வசதியான வாழ்க்கை, அலைச்சல் இல்லை, இனி பயணம் இல்லை, ரெஸ்ட்டு, பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை, சமாதானமான வாழ்க்கை. இனி பார்வோனுடைய தொந்தரவோ, வழியில் எதிராளிகளுடைய தொந்தரவோ இல்லாமல் ஒரு அமெரிக்கையான ஒரு வாழ்க்கையை, ஒரு வீட்டை கர்த்தர் கட்டி கொடுத்தார், உண்டு பண்ணினார். அவங்க கட்டாத வீட்டை கொடுத்தார். முதல்ல நம்ம தங்கும் இடம், அதில் ஒரு பெரிய மிராக்கிள். வீடு அப்படின்னாவே அதில் பெற்றோர்கள், பிள்ளைகள், கணவன், மனைவி, அதில் கல்வி, திருமணம், குழந்தை பேரு, வேலை, உயர்வு, சமாதானம், டிவோர்ஸ் ஆன குடும்பங்களுக்கான ஜெபம், அல்லது இழப்புகள் மத்தியில் வாடுகிறவங்க எல்லாருக்கும் கர்த்தர் சொல்லுகிற ஒரு பெரிய மகத்தான காரியம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நாள் அந்த யோர்தானில் ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட். ரைட், பியூட்டிஃபுல்லான வார்த்தை. நான் உங்களுக்கு ஒரு ஐ வில் கிவ் யூ ஹவுஸ், நான் உங்களுக்கு ஒரு வீட்டை, உங்களுக்கு ஒரு சோர்ஸை, உங்களுக்கு ஒரு எல்லா அலைச்சலுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை நான் வைத்து 40 ஆண்டுகளுடைய பயணத்திற்கு, தேடலுக்கு, அவர் ஒரு வாண்டரிங்க்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார். ஃபர்ஸ்ட் டே. செகண்ட் டே ரெட்டிப்பான ஆசீர்வாதம். நான் அதை கரியருக்கு ஒப்பிடுவேன். முதல் நாள் என்ன சொல்வேன், அவங்க தங்குகிற இடம், வீடு, அது வீட்டில் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களும் கர்த்தர் கொடுத்தார். ரைட், ஃபர்ஸ்ட் வீடு. ரெண்டாவது கரியர்னா எலிசாவின் கரியர் சுத்தமாக முடிஞ்சு போச்சு என்று புலம்பினான். கர்த்தர் அவனுக்கு நல்ல ஒரு பெரிய கரியரை கொடுத்து, வேலையை கொடுத்து, 32 அற்புதங்களுக்கு மேலே செய்கிற வீட்டை கொடுத்து அவனை உயர்ந்திருக்கும்படி பண்ணினான். அது 2வது நாள் நம்ம கரியரை குறித்து பார்த்தோம். ஒருவேளை முதல்ல உங்களுக்கு வீடு இல்லைன்னா நிச்சயம் வீடு கிடைக்கும். எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இந்த வருடத்தின் இறுதிக்குள்ளாக சொந்த வீடுங்க, வாடகையில் சொந்த வீட்டில் நம்ம குடியிருக்க போகிறோம். நல்ல சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இதுதான் அநேகருடைய நீண்ட நாள் கனவாக இருக்கும். ஒருவேளை வீடு டிஸ்பியூட் இருந்தாலும் கூட, அல்லது காத்திருக்கிற அனுபவம் இருந்தாலும் கூட, கர்த்தர் வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியத்தினாலே யாக்கோபுக்கு நிலையான அவர் வீட்டை கட்டுவேன் என்று சொன்னவர், தாவீதுக்கு கட்டுவேன் என்று சொன்னவர். யாக்கோபு சொன்ன இந்த ஸ்தலத்தில் நான் வீட்டை கட்டுவேன், அது கர்த்தருக்கு என்று கட்டுவேன் என்று சொன்னவர். பெத்தேல் என்று பெயரிட்டான், அது பெத்லேகமாக மாறிட்டு அப்பத்தின் வீடாக தாவீதுக்கு ஒரு வீட்டை கட்டினார். அப்படி உங்களுக்கு ஒரு வீட்டை நிச்சயம் கட்டுவார். ஆமென். எப்படி யோபின் வீட்டை வேலை அடித்தாரோ அப்படியே உன் வீட்டை வேலை அடைத்து 2வது இரட்டிப்பான நன்மைகளை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். நான் இதான் சொல்வேன், நேற்று
எத்தனை பேர் அதை விசுவாசிக்கணும்னு தெரியல. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 2 மடங்கு கர்த்தர் உங்களை பெருகும்படி உதவி செய்வார். அல்லேலூயா. 2 மடங்கு. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ இருக்கிறத வீட்டில் வேணா ஒரு டைரி போட்டு, இதுதான் என்னுடைய அசட்டு, இதுதான் என்னுடைய இன்வென்டரி, இதுதான் என்னுடைய பேங்க் பேலன்ஸு, இதுதான் என்னுடைய கடன். நான் சொல்வேன், இந்த கடனெல்லாம் அடைத்து அடுத்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் ரெட்டிப்பான நன்மையை உங்களுக்கு நிச்சயம் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்கள் சாட்சியாக நிற்கணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். ஒரே வருஷம்தான் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வீங்க. அல்லேலூயா. எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுங்க. 2 மடங்கா திருப்பிக் கொள்வீங்க. அதுதான் 2வது யோர்தானில் ஆண்டவர் செய்த மேலிருந்து வந்த பெரிய அற்புதம். 3வது ரொம்ப சீக்கிரமா நம்ம முடிக்கலாம். சரிங்களா? 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இதிலிருந்து நான் வாசிக்கிறேன். வாசித்துட்டு அதில் ஒரு முக்கியமான செய்தியை சிலது நான் பகிர்ந்து கொண்டு நான் செபிக்கிறேன். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, 2 Kings 6th chapter. நிறைய இங்கிலீஷ் நிறைய தெரிஞ்சவங்க படிக்கிறாங்க, பார்க்குறாங்க. அதனால தான் இங்கிலீஷில் நான் சொல்கிறேன். சப்டைட்டில்ஸும் போட வைக்கிறேன். நீங்கள் தயவுசெய்து இது எல்லாருக்கும் சொல்லுங்கள். நீங்கள் உங்களுக்குள்ளே வச்சுக்காதீங்க இந்த ஆசீர்வாதத்தை. இந்த மாதிரி வீடு வாசல் இல்லாதவங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி கரியர் இல்லாதவங்களுக்கு அல்லது நம்முடைய வாழ்க்கை ரொம்ப பின்தங்கி இருந்தால் அதுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்றைக்கு ஒரு முக்கியமான டாபிக் நான் பேச போகிறேன். பாருங்க, கவனிங்க. தீர்க்கதரிசி புத்திரர்கள் எலியாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது. நெருக்கமாக இடம் போதல, இடம் காணல. ஒரு நெருக்கம் என்ற வார்த்தையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. என்னை நெருக்குறாங்க. கடன் கொடுத்தவங்க என்னை நெருக்குறாங்க. இது லிட்ரலா பார்க்க போனா என்னன்னா, இவர் தீர்க்கதரிசியின் தலைவர், இவர் புத்திரர்களின் தலைவர். இவர் ஒருவேளை அவங்க சிங்கிள் அபார்ட்மெண்ட்ல சிங்கிள் ரூம்ல இருந்து இருக்கலாம். ஆனா இவங்க சொல்றாங்க, ஐயா நாம் மூடு தங்கி இருக்கிற குடியிருக்கிற இடம் எங்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறது. நெருக்கத்திற்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்னா விசாலமான இடங்களுக்கு வேண்டும். விசாலமான இடங்களுக்கு வேண்டும். அதனால நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன் போங்கள் என்றான். யோர்தான் மட்டும் போய் யோர்தான் இருக்கிற மரத்தை உத்திரத்தை வெட்டி நாங்க கொண்டு வந்து வீட்டை கட்டுவோம். அதற்கு அவன் சொல்லலாம், போங்க. இன்றைக்கு ஆவியானவர் ரொம்ப தெளிவா பேசுறார். உங்க வாழ்க்கையில எந்த சூழல்ல நீங்க நெருக்கமா காணப்படுறீங்க? லிட்ரலா வீடு நெருக்கமா இருக்கா? ஒரு கூட்டு குடும்பத்துல நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? அல்லது உங்க வாழ்க்கையில எந்தெந்த ஏரியாவில், எந்தெந்த பகுதியில, எந்தெந்த சூழ்நிலையில உங்களுக்கு இந்த நெருக்கம், யார் வழியாக இந்த நெருக்கம் வருகிறது? அது பிசாசு கொண்டு வருகிறானா அல்லது மனிதர்கள் நெருக்கத்தை கொண்டு வருகிறார்களா? நம்மை 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 கூனி குறுக வைத்து இருக்கிறார்களா? ரொம்ப கஷ்டம். கன்ஜஸ்டட் லைஃப் ரொம்ப கஷ்டம். வசதி இல்லாத ஒரு வாழ்க்கை என்பது, நல்ல வார்த்தை கர்த்தர் கொடுத்தார், வசதி இல்லாத வாழ்க்கை என்பது மிகவும் கொடுமையானது. அதாவது ரொம்ப ஏழைகள் பிளாட்ஃபார்மில், அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம் இல்லை, பிளாட்ஃபார்மில் இருப்பாங்க, பஸ் ஸ்டாண்டில் இருப்பாங்க.
படுத்தா தூங்கிடுவாங்க. அவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஆனால் ஏன்னா மழை வரும் பொழுது அவங்களுக்கு பெரிய தொந்தரவு. நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுறோம். அவங்களுக்கெல்லாம் ஒரு வீடு வேணும்னா நம்ம ஜெபிக்க வேண்டும். அவளுக்கு நாம் உதவி செய்யவும் வேண்டும். பெரிய பணக்காரர்கள் பெரிய பெரிய பங்களால மாளிகையில வாழ்வாங்க. இதுல இந்த நடுத்தர மக்கள் இருக்கிறாங்க பாருங்க. ஒரு சின்ன வீட்டுல ரொம்ப இடுக்கமான வாசல்ல வாழ்கிற வாழ்க்கையில மிகவும் கொடுமையான ஒரு வாழ்க்கை. தினந்தோறும் நம்ம நொந்து கொள்கிற ஒரு சின்ன கிச்சன், ஒரு சின்ன பெட்ரூம், ஒரு ஆளே இல்லாத ஒரு இடம், பாத்ரூம் என்பது ஒரு பாத்ரூம், அதுவும் ஒரு 2 அடிக்குள்ள 2 அடிக்குள்ள ஒரு ஒரு லேபரட்டரி, வசதியே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கோம். இன்னைக்கு அநேகர் தான் இப்படிப்பட்டவங்க தான் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்காங்க. நிறைய பணக்காரர் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனா ஏதோ ஒரு வகையில நெருக்கம், வசதி இல்லை. நம்ம சந்தோஷமா நம்ம வாழ முடியல. நல்ல ஒரு வாகனம் இல்லை, நல்ல ஒரு கார் இல்லை, ஒரு சின்ன பைக் இல்லை, சைக்கிள் இல்லை, பிள்ளைகள் படிக்க சரியான இடம் இல்லை. நம்ம நினைச்சோம் நம்ம பிள்ளைகளை ஒரு நல்ல ஒரு சென்ட்ரல் போர்டு சிபிஎஸ்சி ஸ்கூல்லையாவது படிக்க வைக்கணும், அல்லது ஒரு நல்ல மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிக்க வைக்கணும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில அத்தனை நெருக்கம். அதனால நம்ம என்ன செய்யறோம், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல அல்லது தனியார் பள்ளிகளில ரொம்ப குறைவான ஃபீஸ் வாங்குற பள்ளியில படிக்க வைக்கிறோம். அவ்வளவு நெருக்கம். ஆவியானவர் சில காரியங்களை எனக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இந்த மாதிரி மக்கள் இன்னும் பணம் தேவைகள், ஃபீஸ் கட்ட முடியல, எவ்வளோ பிரச்சனைகள் மத்தியில வாழ்ந்து கொண்டே இருக்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில எலிசா புரிந்து கொண்டார். சரி போங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல வழியை ஏற்படுத்துவார், போங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த யோர்தான்ல தான் ஒரு பெரிய மிராக்கள் நடக்குது. அங்க அவங்க உத்திரத்தை வெட்டினாங்க. அதுக்கு ஒருவன் சொன்னான், நீங்க தயவு செய்து உமது அடியானோடு கூட வர வேண்டும் என்றார். அதற்கு நான் வருகிறேன் என்றார். இதுதான் எலிசாவுடைய நல்ல பண்பு. ஐயா நீங்களும் வாங்க, நான் வரேன். இது அவர் வந்ததுனால ஒரு என்ன காரியம் நடக்குதுன்னு நாம் பார்க்கிறோம். ஏன்னா தேவனுடைய மனுஷனும் தேவனுடைய வார்த்தையும் கர்த்தரும் நம்மோடு கூட வராவிட்டால், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட வராவிட்டால், நமக்குள்ளே இல்லாவிட்டால், நாம எதையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. இந்த நெருக்கத்திலிருந்து நாம் வெளியே வரவே முடியாது. இந்த வசதி குறைவான இடங்களிலிருந்து நாம் வசதியை பெற்றுக்கொள்ள முடியாது. சுகவீனமாய் இருக்கிற இடங்களிலே சுகத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் வரணும். மோசே ஒரு இடத்துல சொல்றாரு, அப்பா ஆண்டவர் ரொம்ப கோபத்தோட சொல்லிட்டாரு, இந்த மக்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள், இவங்க கீழ்ப்படியாத ஜனம், அதனால நான் வரலப்பா, நீ விட்டு கூட்டணும் போப்பா. அதுக்கு மோசே சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, இந்த சமூகம் என்னோடு கூட வராவிட்டால் நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். அப்படி போகணும்னு ஏதாவது நீங்க சொன்னீங்கன்னா அந்த ஜனங்களை மன்னிங்க, என் பேரை உங்க ஜீவ புஸ்தகத்துல கிறுக்கி போடுங்கன்னு சொன்னான். நமக்கெல்லாம் வழித்துணையே கர்த்தர் தான். கர்த்தரே எனக்கு துணையான நித்தமும் எனக்கு ஒரு அழக பாட்டு உண்டு. கர்த்தரே என் துணையானி நித்தமும் என் நிழலானி, கர்த்தரே என் துணையானி, சுற்றத்தாரும் காலத்தில் ஒளிந்திட்டார், நம்பினோரும் எதிராக வந்திட்டார், கொள்கை கூறியே பலர் பிரிந்திட்டார், ஐயா நான் உம்மை போல் நான் எங்கும் கண்டதில்லை. வந்தார், அது எலியா வந்தார். இதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது.
இதுல ஏதோ ஒரு உண்மை இருக்கு. இவங்க விட்டு போறேன்றாங்க, தனியா வீடு கட்டணும்ன்றாங்க, நீங்களும் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அதுல ஏதோ ஒரு உண்மை இருக்கு. நான் சொன்னது ஆவியானவருடைய கண்ணோட்டத்துல நான் சொன்னேன். நம்மோடு கூட கர்த்தர் எப்பொழுதும் இருக்கணும். ஆனா வேற என்ன காரணம் இருக்கிறதுன்னு நீங்க யோசித்து பாருங்க. சரிங்களா? அடுத்து அவளோடு கூட போனான். அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது, கவனிங்க, திரும்ப குறிப்பு வைத்துக் கொள்ளுங்க. யோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். ஒருவன் ஒரு உதிரத்தை வெட்டி விழுத்துகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எறிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணினான். அதை எடுத்துக்கொள் என்றான். அப்பொழுது அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். இந்த நிகழ்ச்சி நாம் நிறைய நேரம் தியானித்திருக்கிறோம். என்ன செய்யறாங்க? ஒரு உதிரத்தை வெற்றும் பொழுது யோர்தான் நதிக்கரையிலே கோடாரி விழுந்து விடுகிறது. கோடாரிக்கு 2 பகுதியில் உண்டு. ஒன்று சாலிடா ஒரு அயன், அது தலைப்பகுதி. ஒரு கட்டை, அதுதான் அது கைப்பிடி. அது நல்லா அழகா வச்சு அடிச்சிருப்பாங்க. அது கலண்டி விழுந்துருச்சு. இவன் சொல்றான், இரவலாய் வாங்கிற்று. ஐயோ ஆண்டவரே, இது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை கூட அப்படிதாங்க. ஒரு வீடு கட்டணும்னா கடன் வாங்காம நம்மால ஒரு வீடு கட்ட முடியாது. வாழ்க்கையில எத்தனை பேர் நம்ம இரவலாய் சில காரியங்கள் வாங்கி நம்ம வீட்டுக்குள்ள வைத்திருக்கோம். அது வேதனை தான், மிகவும் வேதனை. யாரிடத்துல அது போய் இரவல் கேட்கணும்னாவே அது பெரிய மன வருத்தங்கள். நான் எப்பவுமே ஜெபிக்கிறது உண்டு, ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் யாரிடத்திலும் போய் நின்று கேட்கவே கூடாது. எனக்கு இரவல் கொடுங்கன்னு கேட்கக்கூடாது. எனக்கு சம வருத்தம், மனசுல அவ்வளவு வருத்தம் இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் கேட்கவே கூடாது. ஆனாலும் நம்முடைய சூழ்நிலை என்ன செய்யுதுன்னா, நம்முடைய சூழ்நிலை, நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலை, நம்மை அழுத்துகிற நெருக்கம், நம்முடைய வசதியின்மை, நம்முடைய இயலாமை நம்ம அந்த மாதிரி கேட்க தூண்டுகிறது. அந்த ஜனங்களுக்காக நான் பரிதவிக்கிறேன். ஏனென்றால் என்னையும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளிலே என்னை அழைத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார், போனார். ஏன்னா ஒரு காலத்துல அநேகருக்கு நாங்க கொடுத்தோம், கர்த்தர் எங்களை கொடுக்கும்படியாய் வைத்தார். ஒரு காலம் நாங்கள் யாராவது கொடுப்பாங்களா என்று ஏங்கினோம். ஊழியத்தின் பாதையில, ஏதாவது சண்டே சர்வீஸ்ல காணிக்க ஏதாவது கிடைக்குமோ. இது ஏன் நான் வெட்கத்தை விட்டு சொல்றேன்னா, கர்த்தர் எவ்வளவு ஆசீர்வாதத்தை எப்பொழுது எங்களுக்கு வைத்திருக்கிறார் என்பதை குறித்து நான் சாட்சியாய் நிற்கிறேன் என்பதற்காக. யாராவது கொடுப்பாங்களா? யாராவனா கொடுப்பாங்களா? நீ சொல்லும் போதே அநேகருடைய உள்ளங்கள் உடைகிறதை நான் பார்க்கிறேன். எனக்கே உள்ளம் உடைந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, எப்போது இந்த கடன் மாறும்? நான் வாங்கின கடனை எப்பொழுது நான் திருப்பி கொடுப்பேன்? அது கொடுத்தே ஆக வேண்டுமே. ஏதும் நமக்கு தெளிவாக சொல்லுகிறதே. இரவலாய் வாங்கினோமே, வட்டிக்கு வாங்கினோமே, நகைகளை வைத்து வாங்கினோமே, அல்லது பேங்க்ல அடமானம் வைத்து வாங்கினோமே, இவை எல்லாம் இரவலான காரியங்களை செய்திருக்கிறோமே, வாங்கியிருக்கிறோமே. அதை எப்பொழுது நாங்க, ஐயோ, இந்த வார்த்தை தான் உள்ளத்தை உடைக்கிறது. ஐயோ என் ஆண்டவனே, ஐயோ என் ஆண்டவனே. கூவினான் என்ற வார்த்தை ரொம்ப இந்த இடத்துல வருது. அது எந்தெந்த இடத்துல வருகிறது என்று ஒரு சின்ன எக்ஸசைஸ் உங்களுக்கு தரேன்.
எந்த இடத்துல கூவினான், கூவினான் என்று வருகிறது என்று சொல்லுங்க, நானும் கண்டுபிடிக்கிறேன். கூவினான் தெரியல, ஷவுட்டடா, கிரைடா, அவன் கத்தினானா, அழுதானா, கெஞ்சினானா, புலம்பினானா, அல்லது எனக்கு புரியல. ஆனா ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், ஒரு காரியம் நம்ம தொலைச்சிட்டோம்னா நம்ம அப்பா உள்ள உடைஞ்சிரும். ஒரு நிமிஷம் ஹார்ட் அட்டாக்கே வந்துற மாதிரி. அதுவும் நம்மளது இல்லாம மற்றவங்களுக்கு தொலைச்சோம்னா இன்னும் காலி. ஐயோ, ஃபார் எக்ஸாம்பிள், சில நேரங்களில் இந்த பழைய காலத்தில் நம்ம நினைக்கிறோம், இந்த கோல்டுலாம் வராத காலம், உமா கோல்டு, சாரி, இந்த கவரிங் வராத ஒரு காலங்கள் இருக்கு. எனக்கு நினைவு இருக்கு, நான் சின்ன வயசுல இந்த திருமணத்துக்கு போறவங்க வருவாங்க, வந்துட்டு அக்கா கொஞ்சம் செயின் கொடுங்க, அக்கா கம்பல் கொடுங்க, அக்கா வளையல் கொடுங்க, எங்கள் அம்மாவிடத்தில் கேட்டு இருக்கிறதை நான் பார்த்துருக்கிறேன். எங்கள் சொந்த சித்தியை தான் நான் சொல்லுவேன், வேறு யாருங்கிட்ட நான் சொல்லுவேன். ஏன்னா மற்றவங்களை பற்றி நம்ம பேசணும்னு அவசியம் இல்லை, அவ்வளோ பெரிய பணக்காரரும் நாம் இல்லை. ஏன்னா அந்த இரவலாக வாங்கி போயிட்டு நம்முடைய தகுதியை அங்கே நிரூபிக்க வேண்டும் என்பது தான் இந்த காலத்தில், அந்த காலத்தில் நடந்த ஒரு விஷயம். ஒருவேளை அந்த நகைகள் எங்கேயாவது மிஸ் ஆகியிருந்தால் அது எவ்வளவு பெரிய மன சங்கடம், எவ்வளவு பெரிய வருத்தம் அது. இன்னைக்கு நான் ரொம்ப ஆவியிலே கலங்கினவனாக பேசிக்கொண்டிருக்கேன். காரணம் என்னன்னா, நான் உள்ளார்ந்த எத்தனையோ பேர் ஆவிகளுக்குள்ள என் ஆவியாண்டவர் பிரவேசித்து கொண்டிருக்கிறார். இங்க நான் பேசிக்கொண்டிருக்கிற பொழுதே அநேகருடைய இருதயங்கள் அங்கே உடைந்து கரைந்து அழுது கொண்டிருக்கிறதை நான் என் ஆவிகளில் உணர்கிறேன். எத்தனை காலம் ஆண்டவரே, என் அண்ணனே நம்பியிருப்பேன், என் அப்பாவே நம்பியிருப்பேன், என் தங்கச்சியை நம்பியிருப்பேன். எத்தனை காலம் ஆண்டவரே, எத்தனை காலம் நான் இரவலாய் ஆண்டவர், எத்தனை காலம் நான் மற்றவர்கள் கைகளில ஏந்தி 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 வாழ்கிற ஒரு வாழ்க்கை. எத்தனை காலம், எத்தனை காலம், எத்தனை காலம் நான் இதை வாங்கினேன், இரவலாய் வாங்கினேனே, இரவலாய் வாங்கினேனே, எப்படி என்று கண்ணீர் வடிக்கிற ஒரு நிலையில நாம் இருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை செய்த காரியம் என்ன தெரியுங்களா? என்னுடைய மனுஷன், அதை நீங்க நல்லா கவனிங்க, எங்கே விழுந்தது என்று கேட்டான். அந்த இடத்தை காண்பித்தாங்க, எந்த இடத்துல தொலைஞ்சதோ அந்த இடத்தை காண்பிச்சாங்க. ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணினான். ஆச்சரியம் பாருங்க, அற்புதம். யோர்தான் நதியில இன்னொரு அற்புதம் என்ன தெரியுங்களா? தொலைந்தது கிடைக்கும், நாம தொலைத்தது கிடைக்கும், நம் கை விட்டு போனது நம் கைகளுக்கு திரும்ப வரும், நாம இழந்ததை கர்த்தர் திரும்ப நம் கைகளில் கொடுப்பார், ஆச்சரியமாய் கொடுப்பார், அதிசயமாய் கொடுப்பார், அற்புதமாய் கொடுப்பார். எப்படிங்க ஒரு கோல் ஒரு 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 அயனை மிதக்க பண்ண முடியும்? அதுதான் மிராக்கிள். இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை தலைக்கீழாக புரட்டி போடுப்பார். இன்னும் சில மாதங்கள் நான் சொல்வேன், இன்னும் சில மாதங்களிலே நம்முடைய எல்லாம் இரவலா வாங்கினது, கடனா வாங்கினது, எல்லா காரியங்களையும் கர்த்தர் அழகா நேர்த்திய அற்புதமா அந்த யோர்தான் நதியில நடந்த அற்புதத்தை போல கர்த்தர் மாற்றி மாற்றி அமைக்க போவது உறுதி. நிச்சயம் 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 நிச்சயமாக மாற்றுவார். கர்த்தர் அதை செய்வார். இன்னைக்கு பல டிஸ்டர்பன்ஸ்ல காரணம், இந்த நல்ல செய்தி யார் காதுக்கும் போய் விழுந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க பிசாசு. அவ்வளோ பெரிய மோசமான ஒரு நிலையில நாம் இருக்கிறோம். ஏன்னா பிசாசுக்கு பிடிக்காது. இன்னைக்கு ஒரு கமெண்ட்ல ஒருத்தன் எப்படி எழுதிருந்தா அவங்களுக்கு தெரியும். சில நேரத்தில் நீங்க கமெண்ட்டை வாசிங்க, அவன் யாருன்னே தெரியல, அவன் ஒரு கெட்ட வார்த்தையை போட்டு எழுதியிருந்தான். நம்ம அவனை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுவோம். நமக்கு யாருக்கும் எதிரான ஆளுகள் அல்ல,
எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஆட்கள் நம்ம. கடைசியாக நான் சொல்றேன், நம் கை மீறி போனது, கை விட்டது, கையில இருந்து இழந்து போனது, அது எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப நமக்கு கொடுப்பார். ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான அந்த வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கொடுத்த எல்லா வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவை ஆமென்றும் ஆமென் என்று நடப்பதாக. இந்த ஊழியத்தை தாங்குகிற, இந்த ஊழியத்தை முன்னெடுத்து செல்கிற, இந்த ஊழியத்தை அநேகருக்கு அறிவிக்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே எங்கள் குடும்பம் நாங்கள் யார் கைகளிலும் ஏந்தாதபடிக்கு நாங்கள் அநேகருக்கு கொடுக்கிறவர்களாக எங்கள் மாற்றோம். எங்கள் வீடு, எங்கள் ஆஸ்தி எல்லாம் ஆசீர்வாதமாக்கி தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென்.